ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவேன். சோ இன்னைக்கு ஒரு குட் நியூஸோட வந்திருக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையாக தமிழக அரசு நான் முதல்வன் திட்டத்திலிருந்து 15 வகையான பணிகள் கொண்ட 10,000 காலி பணியிடங்கள் வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th 12th டிகிரி முடிச்சு அப் டு இன்ஜினியரிங் முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாங்க. பேசிக் குவாலிபிகேஷன் டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அதுதாங்க இதுல வந்து மெயினான ஒரு தகுதி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி தேதி வந்து 20/4/2024 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நான் முதல்வன் திட்டத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த வெப்சைட் வந்து இனிமே ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி வந்து நிறைய ஜாப் அப்டேட், பிரைவேட் ஜாப்ல இருந்து கவர்மெண்ட் ஜாப் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க எந்த ஜாப்க்கு வேணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். சரி, வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்துல இருந்து, அதாவது நமது முதல்வர் மூலியமா கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட் எல்லாமே நான் முதல்வன் வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டுருக்கோம். சோ அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து நம்மளுக்கு இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதுல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் பார்ட்னர்ல வந்து 520 பேரும் 38 செக்டார்ஸ் வந்து இதுல வந்து இருக்காங்க. ஜாப் ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா 1047 வகையான பணிகள் வந்து இருக்குது. அதே மாதிரி 2,37,573 வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பயன்பெற்றிருக்காங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற இப்ப லேட்டஸ்டா வந்து என்ன வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நண்பர்களே, இந்த நோட்டிபிகேஷன் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 16/3/2024 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. என்ன போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா சீனியர் அசோசியேட்டுக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டிகிரி ஹோல்டரா இருக்கணும், ஃபுல் டைம் வந்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க. அடிஷனல் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்எஸ் ஆபீஸ், எம்எஸ் ஆபீஸ் 365, சோ இந்த ரிலேட்டட்ல வந்து சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதாவது இண்டஸ்ட்ரியலா இருக்கட்டும், அதே மாதிரி ஏதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய ஸ்கில் கவுன்சில்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து ஜூனியர் அசோசியேட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டிகிரி ஹோல்டர் தான் வந்து இதுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும், அந்த கோர்ஸ் சர்டிபிகேட் இருக்கணும், மினிமம் வந்து 2 இயர்ஸா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், சேம் இண்டஸ்ட்ரியல் ஆர் ஸ்கில்ஸ் கவுன்சில்ல வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏபிபி மீடியா ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து மாஸ்டர் டிகிரி வந்து விசுவல் கம்யூனிகேஷன் இல்லாட்டி ஜேர்னலிசம் இல்லைன்னா மீடியா ரிலேட்டட்ல மார்க்கெட்டிங் ரிலவெண்ட் ஃபீல்டுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்கான ஜாப் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் இதுல வந்து இருக்குது. நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து ப்ரொவைட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து ஐடிலே வந்து ஹெட் வந்து கொடுத்திருக்காங்க. பிஇ, பிடெக், எம்சிஐ, எம்எஸ்சி இல்லைன்னா பிஎஸ்சி இதுல முடிச்சு ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இதோடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஒர்க்கிங் வந்து எந்த மாதிரி இருக்கும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 80,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மந்த்லி சேலரி வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ப்ரோக்ராம் மேனேஜர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எம்பிஏ வந்து முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் சொல்லிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இதோட ஜாப் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 80,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மந்த்லி சேலரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் சீனியர் அக்கௌண்டன்ட்க்கு வந்து சிஏ வந்து முடிச்சுக்கணும், இன்டர்மீடியட் லெவல்ல வந்து இருக்கணும், மினிமம் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 60,000 இருந்து 80,000 வந்து சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த பணி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் அசோசியேட் ஹெச்ஆர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எம்பிஏ ஹெச்ஆர் வந்து முடிச்சுக்கணும், ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 இயர்ஸ் இருக்கணும். இதோடைய ஜாப் போஸ்டிங், அதாவது இந்த பணிகளை வந்து எந்தெந்த மாதிரிலாம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 50,000 இருந்து 80,000 வரை இருக்கும் மாத சம்பளம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் அசோசியேட் மீடியாலே வந்து கொடுத்திருக்காங்க. பேச்சுலர்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், மீடியா, மார்க்கெட்டிங் இதோட ரிலேட்டட் இருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான மாத சம்பளம் 50,000 இருந்து 80,000 வரை வந்து சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்த போஸ்டிங் சீனியர் அசோசியேட் MEAC, அதுக்கு வந்து MBA, BBA, BTech, ஸோ ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 3 years. ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆட்டோமொபைல், கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங், இதோட ஜாப் டீடைல்ஸ், இதுக்கான மாத சம்பளம் 50,000 இருந்து 80,000 வரை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் அசோசியேட்லயே வந்து பத்தி கொடுத்திருக்காங்க. இது ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ப்ரோக்ராம்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ டிகிரி ஹோல்டரா இருக்கணும், ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மாத சம்பளம் வந்து 50,000 இருந்து 80,000 வரை வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஜூனியர் அசோசியேட் ஷார்ட் டேர்ம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சேம் டிஸ்கிரிப்ஷன் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு சம்பளம் 40,000 இருந்து 60,000 வரை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து MBA முடிச்சிருந்தாலே போதும், 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜாப் டீடைல்ஸ் வந்து இருக்குது. 60,000 இருந்து 80,000 வரை வந்து சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து MIS அனாலிசிஸ் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்களா இருக்கும், டிகிரி முடிச்சவங்க, அதுல பிளஸ் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ், அதோட ஜாப் டீடைல்ஸ், மாத சம்பளம் 20,000 வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்லைன்ல தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 20/4/2024 வரைக்கும் டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.